நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். இது ரெண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். The progress of man towards civilization is linked with the discovery of several metals and non-metals அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ராக்ரஸ் ஆஃப் மேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவார்ட்ஸ் சிவிலைசேஷன். அப்போ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செட்டில்மெண்ட்டுக்கு முன்னால் ஆதி மனிதனாக வாழ்ந்துட்டு இருந்தபோது செட்டில்மெண்ட் நோக்கி அவன் வளர்ச்சியானது போயிட்டுருக்கு இல்லையா. செட்டில்மெண்ட் அப்படின்னா அவனுக்கு அந்த நெருப்பை கண்டுபிடிக்கிறான், வீல் கண்டுபிடிக்கிறான், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் இல்லையா. மெட்டல்ஸை அதாவது கருவிகளை டூல்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லிங்க்டு வித் த டிஸ்கவரி ஆஃப் செவரல் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். அவன் அதை கண்டுபிடிச்சது, அதாவது மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸ் கண்டுபிடிச்சதுனால தான் அவன் அதை வச்சு டூல்ஸு செய்யவும் நெருப்பை உண்டாக்கவும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ரைட்டா. ஈவன் டுடே த இண்டெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் எ கண்ட்ரி டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் இட் ப்ரொடியூசஸ். ஸோ அப்போ ஒரு நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது, ஒரு நாட்டினுடைய வளம் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ் இட் ப்ரொடியூசஸ். எவ்வளோ ஒரு நாடு வந்து எவ்வளோ மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த நாட்டினுடைய ப்ராஸ்பரிட்டியானது இருக்குது. ரைட்டா. த வெல்த் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் மெஷர்டு பை த அமௌண்ட் ஆஃப் கோல்டு இன் இட்ஸ் ரிசர்வ். ஸோ அப்போ ஒரு நாட்டினுடைய அந்த சொத்து வெல்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வில் அப்படிங்கிறது அவங்ககிட்ட எவ்வளோ கோல்டு அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே மார்க்கெட்டில் தங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை அந்த நியூஸ் ஆனது எடுத்துக்குது. தங்கத்தினுடைய விலை இன்றைய நிலவரம் அப்படின்னு சொல்லி டெய்லி அதை போடுறதுக்கான காரணம், இந்த உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா எது இருக்குது, தங்கம் இருக்குது, கோல்டு இருக்குது. ரைட்டா. An element can be identified as metal or non-metal by comparing its properties with the general properties of metals and non-metals. இப்போ ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம இது மெட்டல் இல்லை இது வந்து நான் மெட்டல் அப்படின்னு எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அந்த மெட்டல் அண்டு நான் மெட்டலினுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இது மெட்டல் தான் இல்லை இது நான் மெட்டல் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டா. In doing so, we find that some elements neither fit with the metals nor with the non-metals. அப்படி பார்க்கையில் சில பொருட்கள் some elements neither fit with the மெட்டல்ஸ் கூடயும் சேராது, அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் கூடயும் சேராது. அதாவது மெட்டல் கேரக்டர்ஸும் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டர்ஸும் இருக்கும். அதனால் அந்த சில எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இது மெட்டல்லையும் சேர்க்க முடியாது, நான் மெட்டல்லையும் வைக்க முடியாது. சச் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா செமி மெட்டல்ஸ் இல்லைன்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா. எலிமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அந்த ஒரு மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டு இதெல்லாம் எதை வச்சு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதை ஒன்றும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கண்ணில் பார்க்குறோம், அதை கையில் எடுக்கிறோம். ஸோ அப்போ அதை வச்சே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இது மெட்டல் இது நான் மெட்டல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட்ஸை 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Iron, copper, gold, silver, etc. that we use in our daily life are metals. The properties and use of metals are given below. இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில மெட்டல்ஸை தான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. எது அயன், காப்பர், கோல்டு, சில்வர் இது எல்லாமே. இப்போ அயன் இரும்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட கட்டாயம் என்ன பண்ணுவோம், நம்ம இரும்பு சார்ந்த ஒரு பொருளை டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி காப்பர் அப்படிங்கிறது செம்பு, நம்ம ஒயருக்குள்ளாரெலாம் போகுது இல்லையா, எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் போகுது இல்லையா. ஸோ அப்போ அது சில வீடுகளில் செம்பு பாத்திரங்களே வச்சுருப்போம், செம்பு குடம், செம்பு டம்ளர் இந்த மாதிரியும் வச்சுருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, எல்லார் வீட்லேயும் கோல்டு இருக்கும். அதே மாதிரி சில்வர், எல்லார் வீட்லேயும் வெள்ளியும் இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மெட்டல்ஸுக்கு உதாரணம். ரைட்டா. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மெட்டல்ஸுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அதாவது நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில்
மெட்டல்ஸ் எப்படி இருக்குது? சாலிடாக இருக்குது. சாலிடுன்னு என்னது? திடமாக இருக்குதுன்னு அர்த்தம். கெட்டியாக திண்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் திடம், திண்மம் அப்படின்னு சொல்கிறது, சாலிட் அப்படிங்கிறத. ரைட்டா? அப்போ இப்போ ஒரு இரும்பு ராட் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பார்க்குற? நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா வெயிட்டாக இருக்கா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? கெட்டியாக இருக்கும். நம்மளால் அதை உடைக்க முடியாது. இன்னும் சில பேர்னால அதை வளைக்கக்கூட முடியாது இல்லையா? பெரிய ராடாக இருந்துச்சுன்னா யாராலையும் வளைக்க முடியாது. அதை நம்ம பார் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வளைப்போம் இல்லையா? ஸோ அப்போ மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அடுத்ததாக மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. எல்லா மெட்டல்ஸுமே எப்படி இருக்குது? ஹார்டாக தான் இருக்குது. ஒரு சில மெட்டல்ஸை தவிர மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. ஹார்டுனா கடினமானதாக இருக்குது, உடைக்க முடியாததா, வளைக்க முடியாததா, அந்த மாதிரி இருக்கிறது. ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. த டைப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு மெட்டலிக் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மெட்டலுக்குன்னு ஒரு பண்பு என்னது? ஷைனி. ஷைனின்னா என்னது? மின்னக்கூடியது. நீங்கள் இரும்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அல்லது கோல்டு, சில்வரு, காப்பரு, எனிதிங், எந்த மெட்டல் எடுத்திங்கனாலும் அது பார்க்க பளபளன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த பளபளப்புக்கு பேர் என்ன அப்படின்னா மெட்டலிக் லஸ்டர் அப்படின்னு பேர். ரைட்டா? அடுத்தது மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஹை டென்சிட்டி, அதிக அடர்த்தியை கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம முன்னே படித்தோம், ஒவ்வொரு மேட்டர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதோ அதை தான் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குதோ அதை தான் ஆட்டமிக் நம்பர்னு சொன்னோம். அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து எதை உருவாகுன்னு சொன்னோம்? மாலிகுல்ஸை உருவாகுதுன்னு சொன்னோம். அப்போ அதை தான் மாலிகுலர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அடர்த்தி. அப்போ எந்த அளவுக்கு அது அடர்த்தியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது டென்சிட்டி, அடர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ மெட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஹேவ் ஹை டென்சிட்டி. ஓகேவா? அதிக அடர்த்தியை கொண்டு இருக்கும். அடுத்ததாக மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹேவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது உருகுநிலை அப்படின்னு அர்த்தம். அண்டு பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்டுனா கொதிநிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ மெட்டல்ஸை வந்து நம்ம சூடு பண்ணுறோம் அப்படின்னா அது உடனே என்ன ஆகிறதில்ல, உருகிற அளவுக்கு உடனே சூடாகல. இப்போ மெழுகுதிரியை பற்ற வச்சிங்க அப்படின்னா என்னாகும்? பற்ற வச்ச உடனே உருக ஆரம்பிச்சிடும். பேப்பரை பற்ற வச்சா என்னாகும்? பற்ற வச்சுட்டு எரிஞ்சு சாம்பலாக போயிடும் இல்லையா? ஆனால் மெட்டல், நீங்கள் எந்த மெட்டலை எடுத்திங்கனாலும், இப்போ இரும்பவே நெருப்பில் காட்டுறீங்க அப்படின்னா அது உருகுமா அப்படின்னா அதிக டெம்பரேச்சர், கிட்டத்தட்ட 1200 டிகிரி செல்சியஸில் வச்சோம்னா தான் இரும்பானது என்னாகும்? உருகவே ஆரம்பிக்கும், சிகப்பாக மாறும். சிகப்பாக மாறியே ரொம்ப நேரம் இருக்கணும். அதுலேயும் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா தான் அது உருகவே ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதை தான் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை. இப்போ தண்ணியை கொதி வைக்கிறோம் அப்படின்னா வாட்டரினுடைய கொதிநிலை எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தண்ணி கொதிக்காது இல்லையா? அப்போ கொதிநிலை அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ் தான். அதே மாதிரி மெட்டல்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியாது? கொதிக்க வைக்கலாம் முடியாது. மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்டு இன்டு வெரி தின் ஷீட்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் எந்த மெட்டலாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஹேமர்டு இன்டு வெரி தின் ஷீட்ஸ், அடித்து நம்ம ஷீட்டாக மாற்ற முடியும், தின் ஷீட்ஸாக மாற்ற முடியும். இப்போ ஒரு ஒரு இரும்பு க்யூபை கொடுத்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும்? நம்ம ஹீட் பண்ணி அடித்து, சுத்தியில் அடித்து ஹேமர் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய ஷீட்டாக மாற்ற முடியும். இல்லை இரும்பு ராடாக கொடுத்தோன்னாலும் அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஷீட்டாக மாற்ற முடியும். ரைட்டா? அப்படி இந்த மெட்டல்ஸை வந்து ஷீட்டாக மாற்றக்கூடிய அந்த டெண்டன்சிக்கு பேர் என்ன அப்படின்னா மேலபிலிட்டி அப்படின்னு பேர். திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மேலபிலிட்டி. மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் ஷீட்ஸ். திஸ் டெண்டன்சி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு மேலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி அலுமினியம் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு சில்வரி ஃபாயில்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இப்போ அலுமினியம் இருக்குல்ல, அலுமினியம் ஃபாயில் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ அதை என்னவா மாற்றுறோம்? நம்ம சில்வரி ஃபாயில்ஸாக மாற்றுறோம். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் தான் என்ன பண்ணுறாங்க? சாப்பாடை கட்டி கொடுக்கறது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா அதில் வச்சு பேக் பண்ணி கொடுக்கறது. இது எல்லாமே இந்த அலுமினியம் ஃபாயில்ஸில் தான் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது ஹீட்டை என்ன பண்ணிக்கும்? பர்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷீட்டில் நம்ம வச்சு கொடுக்குறோம். அப்போ
மெட்டல்ஸை என்ன பண்ண முடியும், தின் ஷீட்டாக மாற்ற முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்டு டக்டிலிட்டி. எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர்ஸ். இப்போ எல்லா மெட்டல்ஸையும் தின் ஷீட்டாக அடித்தோம் இல்லையா, பேப்பர் மாதிரி தின் ஷீட்ஸாக அடித்தோம். இதையும் இல்லாமல் என்ன பண்ண முடியும், நம்மளால் தின் ஒயர்ஸாக மாற்ற முடியும். தின் ஒயர்ஸ்னால் இப்போ காப்பர் ஒயர் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் பயன்படுத்துகிறோம். அப்புறம் அயன்ஸ், இந்த அயனு, அப்புறம் காப்பரில், அப்புறம் இன்னும் வேறு சில ஸ்ட்ரிங்ஸு, கிட்டாரில், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீணையில் இதெல்லாம் பயன்படுத்தலாம். வயலின்ஸ், இதில் வயலின் ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் மெட்டலிக் ஒயர்ஸ் தான், ரைட்டா. அப்போ மெட்டல்ஸை நம்ம என்னவா மாற்ற முடியும், ஒயர்ஸாக மாற்ற முடியும். அப்படி இந்த ஒயராக மாற்றக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா டக்டிலிட்டி அப்படின்னு பேர், ரைட்டா. அடுத்தது ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ பொதுவாக மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. கடத்தக்கூடியது அப்படின்னா இப்போ மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேப்பரை வெயிலில் வைக்கிறீங்க, என்ன பண்ணும், பேப்பர் சூடாகுமா, சூடெல்லாம் ஆகாது. நம்ம கை வச்சு எப்போ வேணாலும் எடுக்கலாம் இல்லையா, சூடாகாது. அதே ஒரு இரும்பு ராடை வெயிலில் வச்சுருக்கீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கையில் பிடிக்க முடியுமா, என்ன இருக்கும், ஹீட் அதிகமாக அது கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ரைட்டா. ஸோ அப்போ அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி. அப்போ கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் கரண்ட்டு பாயாது இல்லையா. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரப்பரில் கரண்ட்டு பாயாது. ஆனால் மெட்டல்ஸில் என்ன ஆகும், கரண்ட் வந்து பாயும். அப்போ ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ், ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஆன் பீயிங் ஹீட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் எ டைப்பிக்கல் சவுண்ட், hence they are said to be sonorous. This property is being made used in making temple bells. அப்போ ஆன் பீயிங் ஹீட், மெட்டலை நம்ம தட்டும்போது அது என்னாகும், மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ஏ டைப்பிக்கல் சவுண்டு, ஒரு விதமான ஒளியை எழுப்பும், சவுண்டு கேட்கும். மெட்டல்ஸை தட்டணும் அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கொடுக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சோனோரஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே சோனோரஸ் அபிலிட்டியில் இருக்கும். இப்போ எந்த மெட்டல், நீங்கள் இரும்பை தட்டினீங்கன்னா ஒரு சத்தம் வரும், கோல்டை தட்டுனா ஒரு சத்தம் வரும், காப்பரை தட்டினா ஒரு சத்தம் வரும், வெங்கலத்தை தட்டினா ஒரு சத்தம் வரும். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கும், ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மெட்டல்ஸ், நம்ம எந்த மெட்டல் நம்ம ஹிட் பண்ணுறோமோ அது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சவுண்டுக்கு அதனால் இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா சோனோரஸ் அப்படின்னு பேர். இதை வச்சு தான் நம்ம டெம்பிள் பெல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி பார்ப்போம், ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் ஷைனி அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பேர் என்னது, மெட்டலிக் லஸ்டர் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஆல் மெட்டல்ஸ் ஆர் ஷைனி, த டைப்பிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு மெட்டலிக் லஸ்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்ததாக மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஹை டென்சிட்டி, அதிக அடர்த்தியை கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹேவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்டு பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் ஷீட்டாக மாற்ற முடியும். இந்த டெண்டன்சிக்கு பேர் என்ன அப்படின்னா மேலபிலிட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸு, திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் இஸ் கால்டு டக்டிலிட்டி அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் பீயிங் ஹிட் மெட்டல் ப்ரொடியூஸ் எ டைப்பிக்கல் சவுண்டு, ஹென்ஸ் தே ஆர் செட் டு பி சோனோரஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பிள் பெல்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜஸ், என்ஜின் பார்ட்ஸ், அயன் ஷீட்ஸ் அண்டு பார்ஸ். இப்போ அயன், இரும்பு இருக்குது இல்லையா, இரும்பு நம்ம எதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம், மேக்கிங் பிரிட்ஜஸ், பாலங்கள் செய்கிறதுக்கு, என்ஜின் பார்ட்ஸு செய்கிறதுக்கு, அயன் ஷீட்டு, அதாவது தகரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஷீட்டெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அயன் ஷீட்ஸு அது செய்கிறதுக்கு, அப்புறம் பார்ஸ். பார்ஸ் அப்படிங்கிறது
நம்ம பில்லர்ஸ்லாம் பயன்படுத்துவோம். பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பார் வச்சு தான் பில்லர்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? அயன்ஸை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸ் அண்டு ஸ்டாட்யூ. இப்போ செம்பு தான் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம், நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் செம்பு தான் பயன்படுத்துகிறோம், வேறு எதையுமே நம்ம அதிகம் பயன்படுத்துறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காசு இருக்கு இல்லையா, அந்த காசுகள் தயாரிக்கிறதுலையும், ஸ்டாட்டு சிலைகள் செய்கிறதுலையும், அது இல்லாமல் கோல்டு ஜுவல் செய்கிறாங்க இல்லையா, கோல்டு ஜுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% கோல்டை நம்ம என்னவா செய்ய முடியாதுன்னா நம்ம ஜுவல்லாக செய்ய முடியாது. அதனால் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கொஞ்சோண்டு செம்பு கலப்பாங்க. ஸோ செம்பு கலந்து தான் கோல்டு ஜுவல் செய்ய முடியும், ரைட்டா. ஸோ ஜுவல் மேக்கிங்லேயும் என்ன நம்ம பயன்படுத்துகிறோம்? காப்பரை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வர் அண்டு கோல்டு ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் அண்டு ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸஸ் அண்டு ஃபோட்டோகிராஃபி. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா சில்வர் அண்டு கோல்டு இது ரெண்டையுமே எதில் பயன்படுத்துகிறாங்க? ஜுவல்லரி மேக்கிங்ஸ்லேயும். டெக்கரேட்டிவ் பர்பஸ்னால் அழகு சாதன பொருட்கள் செய்கிறதில்ல. இப்போ சில வீடுகளில் ஸ்டாட்யூ அந்த சிலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் சாமி அறையில் பூஜை பொருட்கள்லாம் வெள்ளி தங்கத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் சில அலங்கார பொருட்களை ஷோகேஸில் வைக்கிறதுக்கெலாம் இதில் தான் செய்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும். அண்டு ஃபோட்டோகிராஃபியில் வந்து சில்வர் அதிகம் பயன்படுத்துகிறாங்க, ரைட்டா. இப்போ வர்றது எல்லாமே டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வருது, அதனால் நமக்கு வந்து டிஜிட்டலில் வந்துடுது. அதாவது நம்ம ரோல் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த சில்வர் தான் அதிகம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அந்த ஃப்ளாஷுக்காக பயன்படுத்துறது, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெர்க்குரி. ஸோ இப்போ மெர்க்குரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதரசம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான். மெர்க்குரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம is used in thermometers and barometers because of its high density and uniform expansion of a different temperature அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாதரசம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர்ஸில் பயன்படுத்துகிறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு டெம்பரேச்சர் செக் பண்ண வர்றாங்க இல்லையா, அப்போ நம்ம வாயில் ஒரு நீடில் மாதிரி வைப்பாங்க, ஸோ அதுதான் தெர்மோமீட்ரு, ரைட்டா. ஸோ அந்த தெர்மோமீட்டரில் வந்து எப்படி நம்மளுடைய டெம்பரேச்சர் தெரிஞ்சுவாங்கன்னா அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய கோடு மாதிரி இருக்கும். அந்த மெல்லிய கோடு என்னென்னா பாதரசம் தான். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன், அது ஒரே மாதிரி விரிவடையக்கூடிய தன்மை, அந்த டெம்பரேச்சரில் அது ஒரே மாதிரி விரிவடையும், ரைட்டா. ஸோ அதனால தான் தெர்மோமீட்டர்ஸ்லேயும் பேரோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த அழுத்தமானின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை அளக்கிறதுக்கு நம்ம அடுத்த லெசன்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அளக்கிறதுக்கு பேரோமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேரோமீட்டர்லேயும் இந்த மெர்க்குரி பாதரசத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம். ஸோ இப்போ அலுமினியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், கேபிள்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ அலுமினியத்தில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் சேம் நம்ம எப்படி காப்பர் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி அலுமினியத்தையும் பயன்படுத்துகிறோம். கேபிள்ஸ்னால் அலுமினிய கம்பிகள் செய்கிறாங்க. அலுமினிய கம்பிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் கம்பிலாம் இழுக்கிறாங்க இல்லையா, கரண்ட்டு கம்பத்துலேருந்து வீட்டுக்கு லைன் இழுக்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பொருட்களில் அலுமினியம் பயன்படுத்துகிறோம். அண்டு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி அலுமினியம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ அயன் பயன்படுத்த முடியாது, அயன் வந்து ரொம்ப ஹார்ட் அண்டு வெயிட் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்த முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக அலுமினியம் அப்படிங்கிறது ஹார்ட் அண்டு லைட் வெயிட்டாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஏரோப்ளைனுடைய பார்ட்ஸு, ராக்கெட்டினுடைய பார்ட்ஸு, சேட்டலைட்டினுடைய பார்ட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி அலுமினியத்தில் தான் பயன்படுத்துகிறோம், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காரியம்னு சொல்லுவாங்க. இந்த லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் எக்ஸ்ரே மெஷின்ஸில் நம்ம பயன்படுத்துகிறோம், ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் பேட்டரியில் வந்து நம்ம ஆசிட் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஆசிடுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மூடி மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் லெட்டு தான், ரைட்டா. ஸோ அண்டு எக்ஸ்ரேஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? இந்த லெட்டு தான் பயன்படுத்துகிறோம்.